இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையத்தான் அலச போறோம். இது வெறும் கற்பனை கதை கிடையாது. நம்ம வாழ்க்கையில, நம்ம வீட்டுல, பள்ளிக்கூடத்துல, ஏன் வேலை செய்யற இடத்துல கூட நாம அடிக்கடி சந்திக்கிற ஒரு பெரிய பாடத்தோட விளக்குன்னு சொல்லலாம். சரி, தாமதிக்காம நேரா அந்த கதைக்குள்ளேயே போயிடலாம் வாங்க. முதல்ல இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. எளிதென இல்லிரப்பான் எய்துமெஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இதோட அர்த்தம் என்ன? இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வாழ்க்கை ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தின் வழியா நாம இப்ப புரிஞ்சுக்க போறோம். இவங்க தான் கவின் அப்புறம் அர்ஜுன். 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்ல குடியிருக்காங்க. வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட. ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. உங்களையோ என்னையோ மாதிரி ரொம்ப சாதாரணமான அன்பான நட்போட இருந்த பசங்க இவங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில ஒரு நாள் அர்ஜுனுக்கு அவனோட தாத்தா கிட்ட இருந்து ஒரு சூப்பரான பரிசு கிடைக்குது. அது ஒரு மரக்கப்பல். கையாலேயே ரொம்ப நுட்பமா செதுக்கப்பட்ட ஒரு அழகான பொம்மை கப்பல் அது. அர்ஜுனுக்கு அது உயிரோட்டமான ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆனா அந்த கப்பலை பார்த்த கவினோட மனசுல ஒரு சின்ன மாற்றம். நண்பனுக்கு கிடைச்சிருக்கேங்கிற சந்தோஷத்தை விட, அட இது நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு மெல்லிய இருண்ட பொறாமை அவனுக்குள்ள லேசா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. சரி, நாட்கள் அப்படியே போகுது. ஒரு நாள் மதியம், ரொம்ப அமைதியான நேரம். அர்ஜுன் வீட்ல எல்லாரும் பின்னாடி தோட்டத்துல ஏதோ வேலையா இருக்காங்க. வீட்டின் முன்பக்கத்துல யாருமே இல்ல. அந்த தெருவே ரொம்ப அமைதியா, எந்த சத்தமும் இல்லாம இருக்கு. அந்த நேரத்துல கவின் தற்செயலா அர்ஜுன் வீட்டை பாக்குறான். அங்க முன்கதவு அப்படியே அகலமா திறந்து கிடக்கு. உள்ள மேஜை மேல அவன் இத்தனை நாளா ஆசைப்பட்ட அந்த மரக்கப்பல் தனியா இருக்கு. எந்த பூட்டும் இல்ல, கேக்குறதுக்கு ஆள் இல்ல, அவனை கவனிக்க ஒரு கண் கூட அங்க இல்ல. அந்த ஆசை அவனை அப்படியே சுண்டி இழுக்குது. உண்மையில நாம முதல்ல பார்த்த அந்த பழங்கால வரிகள் எச்சரிச்சதே இந்த மாதிரி ஒரு தருணத்தை தான். ஓகே, இத நாம கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். கவினோட மனசுல இப்போ என்ன ஓடிட்டு இருக்கோம்? யாரும் பார்க்கல, கதவும் திறந்திருக்கு. இதை எடுக்கிறது எவ்ளோ ஈஸி, ஒரு 2 செகண்ட் வேலைதான், அப்படி எடுத்துட்டு ஓடிடலாம், ஏன் எடுக்கக்கூடாது? இப்படிதான் அவன் மனசு சொல்லிருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் செய்ய ரொம்ப சுலபமா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது சரியான முடிவு ஆயிடாதில்ல. ஆனா அந்த நிமிஷத்துல கவினுக்கு அந்த எளிமை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு உந்துதல்ல கவின் அர்ஜுனோட வீட்டு வாசல் படிய வேகமா தாண்டி உள்ள போயிட்டான். இதயம் படபடன்னு துடிக்குது. நேரா போனா அந்த கப்பலை எடுத்தான். அடுத்த சில நொடிகள்ல யாருக்கும் தெரியாம, சத்தமே இல்லாம திரும்ப அவன் வீட்டுக்கே வந்து பதுங்கிட்டான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அவன் ஆசைப்பட்ட அந்த பொருள் இப்போ அவன் கைக்கு வந்துடுச்சு. அவ செஞ்சு முடிச்சதும் அவனோட முதல் எண்ணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பாடா, இவ்ளோ ஈஸியா முடிஞ்சது அப்படிங்கறதுதான். நிஜமாவே யாரும் பார்க்கல, அவன் யார்கிட்டயும் மாட்டிக்கல. ஆனா அவன் தப்பிக்கவும் இல்ல. ஆமாங்க, மத்தவங்க கண்ணுல இருந்து தப்புறது வேற, நாம செஞ்ச செயலோட விளைவுகள் இருந்து தப்புறது வேற. கப்பல் இப்போ அவன் கையில இருக்கு, ஆனா அதை விட பெரிய ஒரு சுமை அவன் நெஞ்சில ஏறிடுச்சு அப்படிங்கறத அவன் அந்த நிமிஷத்துல உணரல. ஒரு எளிதான தவறு எப்படி படிப்படியா வளருது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா விளக்குது பாருங்க. முதல்ல ஒரு நிமிஷம் கவனுக்கு அது ஒரு சிலிர்ப்பான உற்சாகத்தை தந்தது. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு யாராவது பார்த்திருப்பாங்களோ அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சது. 1 நாள் கழிச்சு அதுவே தாங்க முடியாத குற்ற உணர்வா மாறிடுச்சு. 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஒரு சின்ன செயல் அவங்களோட அந்த அழகான நட்பையே நிரந்தரமா உடைச்சு சுக்குநூறாக்கிடுச்சு. அந்த தவறு கவினுக்குள்ள ஏற்படுத்தின பாதிப்புகள் சாதாரணமானது இல்லங்க. அவனால அர்ஜுனோட கண்ண நேரா பார்க்கவே முடியல. அர்ஜுன் பேச வரும்போதெல்லாம் கவினோட நெஞ்சில ஒரு பெரிய கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு அழுத்தம். தினமும் பார்த்து பழகுன அந்த பக்கத்து வீட்டை கண்டாலே அவனுக்கு இப்போ பயமா இருக்கு. இதுதான் நாம முதல்ல பார்த்த அந்த வரிகள் சொல்ற விழியாது நிற்கும் பழி. அதாவது என்னைக்குமே அழியாம காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற குற்ற உணர்வு. இதுல ரொம்பவே மனச உடைக்கிற ஒரு தருணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, தான் உசுருக்கு உசுரான கப்பல்ல காணோமேன்னு அர்ஜுன் அழுது துடிச்சான் பாருங்க. அந்த துயரத்தை நேர்ல பார்த்த கவினுக்கு நம்ம நண்பனோட இந்த கண்ணீருக்கு நாமதான காரணம் அப்படிங்கிற உண்மை சுட்டெரிச்சுது. உள்ள நுழைஞ்சு அந்த பொருளை எடுக்கிறது எவ்வளவு எளிதா இருந்ததோ அந்த அளவுக்கு மிக கடினமா இருந்தது தன் நண்பனோட இந்த துயரத்தை பாக்குறது. நாட்கள் அப்படியே போச்சு. அந்த மரக்கப்பல் உடைஞ்சிருக்கலாம், இல்ல அர்ஜுனே அத பத்தி காலப்போக்குல மறந்திருக்கலாம். ஆனா கவினோட மனசாட்சியில படிஞ்ச இந்த கரை ஒருபோதும் அழியவே இல்ல. அவனால ஒரு நாளும் பழைய கவினா, எந்த குற்றமும் இல்லாத ஒரு சிறுவனா அந்த தெருவுல சுதந்திரமா நடமாட முடியல. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சு செஞ்ச அந்த ஒரு தவறு அவன் மனசுக்குள்ள ஒரு நிரந்தரமான வடுவ விட்டுட்டு போயிடுச்சு.
இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நாம ஒப்பிட்டு பார்க்க போறோம். ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தவறை செய்ய சில நொடிகள் தான் ஆச்சு. யாருவே பார்க்கல, எந்த சிரமமும் இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அதோட விளைவு என்னவோ ஒரு நிரந்தர வடு. அது வாழ்நாள் முழுக்க தொடரும். உள்ளுக்குள்ளேயே அரிக்கிற ஒரு குற்ற உணர்வு, வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானம். எளிதான செயல்கள் எப்போதுமே எளிய விளைவுகளை தராது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. இறுதியா நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். மிக எளிதாக நுழையக்கூடிய கதவுகள் பெரும்பாலும் அழிப்பதற்கு மிக கடினமான கரைகளையே விட்டு செல்கின்றன. அடுத்தவங்க பொருளை எடுக்கிறதுக்கோ இல்ல தவறான ஒரு பாதையில போறதுக்கோ வழிகள் ரொம்ப ஈஸியா திறந்திருக்கலாம். ஆனா அந்த எளிமைய பார்த்து ஏமாந்து நாம அந்த வாசப்படிய தாண்டுனா நம்ம மனசாட்சியில விடுற பழியை எந்த காலத்திலயும் துடைக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை உங்க வாழ்க்கையில தவறான பாதை ஒண்ண மிக எளிதா திறந்திருக்கும் போது அந்த வாசப்படிய தாண்டுவீங்களா இல்ல அதை விட்டுட்டு போற அழியாத வடுவ நினைச்சு பின்வாங்குவீங்களா? சிந்திப்போம்.